ஹேடிடேஸ் நம்ம இன்னைக்கு ஒரு அவுட்டிங் தான் பார்க்க போறோம். ஸோ யார் வந்திருக்கான்னு தெரியுதா? அந்த ரீகேப் போடுறேன். ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டங்காக அவ கூட தான் இன்னைக்கு அவுட்டிங் போறேன். என்னென்ன ஃபன் காத்துட்டு இருக்குன்னு தெரியல. ஆனா மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இப்போ கிளம்பிட்டோம். இப்போ கிளம்பல, போனி டைல் மட்டும் போட்டுக்கணும். லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இவரும் கிளம்பிட்டு இருக்கா. இங்கே ஒருத்தி பார்த்தீங்கன்னா ஸோ நான் கிளம்பிட்டேன். இவங்க இப்போ கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கிளம்பி முடிச்ச பாடு கிடையாது. இப்போதான் அமினிக்கு வந்து மேக்கப் போகுது. அமினி இங்கே பாருங்க. ஆமா 7 மணிக்கு வந்து நின்றா. நான் தூங்கிட்டேன். என்ன பண்றாங்க அதுக்குள்ள அவசரம். ஓகே, இன்னைக்கு காலையில என்னது? பூரி அண்ட் உருளைக்கிழங்கு. ஸோ அவங்க தான் ஃபன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம போகலாம் சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 11 மூவின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துக்கிறாளுங்க. ஆனால் 11 மூவி மாதிரி இருக்கும். நாங்கள் ஸோ நாங்கள் வந்துட்டோம். ஓகே, நம்ம மூவிக்கு தான் பார்க்க போகிறோம். போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷாக் என்னன்னா யாருமே இல்லை. அதனால லைட்டாக பயம் வந்துடுச்சு. தப்பான தியேட்டருக்கு வந்துட்டோம். இல்லை தப்பான ஆடிக்கு வந்துட்டோமா அப்படின்னு. தட்ஸ் வை நோ அதர் ப்ராப்ளம் இட்ஸ் தேர். ஸோ தட்ஸ் இவ்வளோ வச்சுட்டு ஒன்றுத்தையும் நாயக்கப்பட முடியல. அடிச்சு பிடிச்சி தியேட்டர்ல ஓட்டிட்டு இருக்கிறோம். யாருமே இல்லை गाइस. இந்த படம் ஆல் இல்ல தியேட்டர்ல ஓட்டுறோம். பட் ஃபுல்லா இருந்த மாதிரி தான் காட்டுச்சு. வருவாங்க போல, இனிமேல் தான் வருவாங்க போல. நாங்க வந்து அவசர குறுக்க சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம். இவங்கலாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி இருந்தா மாத்தி விட்டுருவாங்க. ஆமா, கம்மியான அதுவும் 3 பேர் தான் இப்ப இருக்கோம். தெரியுதா? ஸோ நான் தெரியப்படுத்துக்கிறாங்க. அப்படி போனோம், மாத்தி விட்டாங்க வேற படத்துக்கு. இந்த மாதிரி இருந்தால் மாற்றி விட்ருவாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவ சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. நான் தான் இங்க வந்து குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேவி சொன்னாங்க. அதுதான் உண்மைன்னு லைட்டா போற மாதிரி காட்டினாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது ஒரு ட்விஸ்ட். அவ்வளவுதான் இன்டர்வல் விட்டுட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனா நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டா போச்சு. வெள்ள வெள்ளன்னு அழுகிறாங்கல்ல, வெள்ள இவ்வளவு விஷம்னு காட்டுறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்கு. நீங்கள் எல்லாரும் மஸ்ட் ட்ரை பார்க்கலான்றேன். நீ கீழே கீழே விழுந்துருவேன். அதோ இதில் உட்காந்துக்கோ. அது ரொம்ப உன்னை கூட்டு போடுறோம். இப்போ அப்பப்போ விழுந்துருவா, நிறையா விழுந்து. அது காட்டுறா. இதை போய் வாங்க போகிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். இல்லை 69. ஸோ எப்படியோ நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி, நான் வயலட்டு, அவள் பிங்க், இவள் ப்ளூ எடுத்திருக்கோம். இவ ஏதோ சோப்பு வேறு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கா. இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப், சூப்பராக இருக்குதுயா. ட்ராயர், பட் இது க்யூட்டாக இருக்குது ட்ராயர். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இது நல்லா தான் இருக்கு. அவ்வளோதான் காய், நாங்கள் மால் ஷாப்பிங் முடிச்சாச்சு. இது சாப்பிட்றதுக்கு தான் இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. நெட்டில் கேட்டாலும் பக்கத்தில் எதுவுமே வந்து ரெஸ்டாரண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ சீக்கிரம் ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சி போய் சாப்பிடுவோம். பசிக்குது.
தூரம் வரைக்கும் எந்தமே சோறு ஷாப்பே கிடைக்க மாட்டேங்குது guys. Very walking போகிறது சருனா செல்வரத்னம் 200 feet ரோட். அது பக்கத்தில் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லை. ஸோ இங்கேயே சாப்பிட்டா தான் உண்டு. அதனால நாங்களும் ட்ரை பண்ணுறோம் ஏதாவது ரெஸ்டாரண்ட் கண்ணில் படும் அப்படின்னு பிடிச்சி ஒரு கட்டையை பிடிச்சிட்டோம். என்னன்னா பிரியாணியும் செட்டிநாடு தான் வாங்கியிருக்கோம். பிகாஸ் அங்கே வேறு ஒன்றுமே அவைலபிளாக இல்லை. ஸோ இது ரெண்டு தான் வாங்கியிருக்கோம். ஓகே தான் ஃபுட்டு சாப்பிட்டாச்சு. உனக்கு எப்படி இருக்குது ஃபுட்டு? ஃபுட் ஓகே, ஆவரேஜ். ஒரு 5 to 3 ஓகேவா இருக்குது. நாட் பேட். பசிக்கு சாப்பிட்டோம். ஆட்டோக்காக தான் வெயிட்டிங். இப்போ நம்ம இன்னொரு இடத்துல போகலாம். என்ன இடம்? சுத்த ஆரம்பிக்கல, ஒழுங்கான இடமே. இனிமே தான் சுத்த போகிறோம். இவனே நாங்கள் படம் பார்த்து இப்போ ஒருத்தி இதையே காட்டின்னு உங்களும் ஒரு புது நியூ ஆள் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எப்படி 4 பேர் வந்தீங்க அப்படின்னு இருக்கோம். அப்படிதான் மாறிடுவோம். எங்களுக்கு தான் இப்போ ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். ஏன்னா அவளுக்கு பிறந்தோ நாள் வேறு போகுது. பிறந்த நாளுக்கு எடுக்க வந்திருக்கோம். என்ன வாய் அப்படி வைக்காத நாய். காய்ஸ் என்ன வாங்குறதுனே தெரியல. ஒன்றே ஒன்று தான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்ப்போம். 3 டிசைட் பண்ணோம். ஆக்சசரிஸ் தான் வாங்க வந்திருக்கோம். போய் ஃபஸ்ட் வாங்குவோம். பிகாஸ் அவள் பர்த்டேக்கான ட்ரெஸ்ஸு ஆக்சசரிஸ் அது எல்லாமே வாங்கினேன். என் ஃப்ரெண்டு வாங்குவோம். ஸோ அதனால் ஸோ பர்ச்சேஸ் ஸ்டார்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே எல்லாமே ஓரளவுக்கு அஃபோர்டபுளான. இது யாருக்கு? ஸோ இப்போ என்ன வாங்க போகிறோன்னு ஒருவே முடிவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணுங்க. எல்லோரும் அவங்க அம்மாவுக்குன்னு வாங்குறாங்க. ஸோ நானும் எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது வாங்க போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு அது பத்தாதுடா. எங்கள் அம்மா மண்டை கொஞ்சம் நிறையா வாங்கிட்டாங்க எங்கள் அம்மா. இப்போது ஒரே பர்ச்சேசிங் தான். என்னங்க எல்லாரும் பர்ச்சேசிங்கில் முழுகுறீங்க? தேவி எனக்கு இது பிடிச்சிருக்கு. எனக்கு யாராவது பிடிச்சிருக்கு. ஏய் தேவி எனக்கு இது பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதை வச்சு மறைச்சிட்டாப்பா இவ. பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அப்புறமா காட்டுறோம். சரி நம்ம இப்போ லிப்ஸ்டிக் லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் மட்டும் பார்க்கணும். அது மட்டும் பார்த்தோம்னா கிளம்பிடலாம். ஸ்டேஷனரிக்கு தாவிட்டோம். என்ன எல்லாரும் இந்த பக்கம் பாருங்கடி. இப்போ எல்லாரும் சாரிக்கா இவ்வளோ எம்பாரசிங் மூமெண்ட் நீங்கள் என்ன நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸ்லிப்பர்ஸ் வாங்க வந்திருக்கோம். ஓகே திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். டயர்டாக இருக்குன்னு நாங்கள் உட்காந்துட்டோம். என்னடி முடியலை எங்களுக்கு. கால்லாம் வலிக்குது. ஆனால் இன்னும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கல. செம்மையாக கால் வலிக்குது. எப்போ சேர்த்து பார்த்து முடிப்பாங்கன்னு தெரியாது. காலையில் இந்த அந்த எனர்ஜி இப்போ என் ஐஸில் இல்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி இருந்தோம் பாருங்க. இப்போ எப்படியான என்ன வேற எங்கேயாவது போகலாமா? அதுக்கு சாப்பிட அதுக்கு மட்டும் சோத்துக்கு நான் மட்டும் வந்துடுவா இவ. ஸோ பர்ச்சேசிங் டன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இவ்வளவு ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார். தூங்கி விட்டேனாம். அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். வீட்டுக்கு பாசமலர் தங்கமே. நம்ம அடுத்த vlogல இதே மாதிரி சூப்பரா சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பை டிடி.